ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான உயர்நீதிமன்றம் தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அரசு வேலையில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லைன்னா வேலையை விட்டுட்டு, அதாவது ரிசைன் பண்ணிவிட்டு பென்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி நினச்சா கூட அது நடக்கவே நடக்காது. ராஜினாமா செய்தால் பென்ஷன் கிடைக்கவே கிடையாதுன்ட்டு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் தீர்ப்பு வந்துச்சு, முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த வழக்கு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். மருத்துவ காரணங்களுக்காக வேலையை ராஜினாமா செஞ்ச 2 அரசு ஊழியர்களை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் உடம்பு முடியாமல் தான் வேலையை விட்டோம், அதனால் எங்களை ராஜினாமா செஞ்சவங்களா பார்க்காதீங்க, விருப்ப ஓய்வு விஆர்எஸ் பெற்றவங்களா கருதி எங்களுக்கு பென்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 விதமான முரண்பட்ட தீர்ப்புகளில் கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி குழப்பமே வரக்கூடாதுன்னு சொல்லி 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு பெரிய அமர்வு, ஃபுல் பெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்தாங்க. நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம், அப்புறம் டி பரத சக்கரவர்த்தி, குமரப்பன், இந்த 3 பேர் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்த நீதிபதிகள் சொன்ன முக்கியமான விளக்கம் என்னென்னா, அரசு பணி விதிகளில், சர்வீஸ் ரூல்ஸில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓய்வு ரிட்டையர்மெண்ட், 2வது விருப்ப ஓய்வு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, 3வது கட்டாய ஓய்வு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டு, 4வது ராஜினாமா ரெசிக்னேஷன். இது எல்லாமே ஒன்று கிடையாது, ஒவ்வொன்றும் வேறு வேறு, ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ரூல்ஸ் இருக்குது. நீதிபதிகள் என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின்படி ஒருத்தர் ரெசிக்னேஷன் ராஜினாமா செஞ்சுட்டாங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மொத்த பணிக்காலத்தையும் பாஸ் சர்வீஸ் எல்லாமே இழந்து விடுவாராம். சர்வீஸ் பீரியடு கணக்கில் வரலன்னா பென்ஷன் எப்படி கிடைக்கும், அதனால் ராஜினாமா செஞ்சால் பென்ஷன் கோர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது, அதையும் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ வேலை செய்யவே முடியாத அளவுக்கு முற்றிலும் தகுதி இழப்பு இன்கேப்சிட்டேஷன் ஏற்பட்டால் மட்டுமே மருத்துவ காரணங்களுக்காக பென்ஷன் வாங்க விதிகளில் இடம் இருக்குது சொல்லியிருக்காங்க. இதை விட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வேலைக்கு போக முடியல, சாதாரண மருத்துவ காரணத்தை சொல்லி நீங்களே எழுதி கொடுத்த ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா உங்களை விருப்ப ஓய்வு பெற்றவராக கருத முடியாது சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பழைய சர்வீஸை இழக்க நேரிடும், பென்ஷனும் கிடையாதுன்னு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இருந்து அரசு ஊழியர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருந்தால் நீங்கள் முறைப்படி விருப்ப ஓய்வு விஆர்எஸ் கேட்டு விண்ணப்பிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவசரப்பட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் பென்ஷனையே காலி பண்ணிடும். ராஜினாமான்றது வேறு, விருப்ப ஓய்வுன்றது வேறு. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பென்ஷன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரூல் 21, ரூல் 23 இருக்குது. தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்வது என்பது கடந்த கால வேலையை தள்ளுபடி செய்கிறது, அதாவது ஃபார் ஃபெச்சூர் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க, அது செய்யறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதனால் பணிக்காலம் பூஜ்ஜியமாயிரும். விஆர்எஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது விருப்ப ஓய்வு பெற வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 20 வருஷம் பார்த்தீங்கன்னா பணிக்காலம் இருக்கணும், அல்லது 50 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விஆர்எஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 3வது இன்வாலிட் பென்ஷன் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இன்வாலிட் பென்ஷன் ஒருவேளை ஊழியர் பணியின் போதே கடுமையாக பாதிக்கப்பட்டு நிரந்தரமாக ஊனமானாலோ இல்லை கொடிய நோய் ஏற்பட்டு மருத்துவ குழு அவரை பார்த்தீங்கன்னா இனி அவர் அரசு பணிக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சான்றிதழ் அளித்தால் மட்டுமே குறைந்த சர்வீஸ் இருந்தாலும் இன்வாலிட் பென்ஷன் கிடைக்கும். சும்மாவே ராஜினாமா செய்தால் கிடைக்காது சொல்கிறாங்க. ஸோ இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.